ஷே பார்வதி அம்மா ஒரு காவல்துறைக்கு நூறுக்கு மையமாக அடித்த கணக்கு 100 மயம் அடித்த கணக்கு வானரப்பட இராணுவ முப்படை வீரர் வந்து அந்த டைம் கேட்பான். விருதுநகர் மாவட்டத்தில் இறங்குவான். யூடியூப் சேனல் விருதுநகர் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் விடுதான், மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இந்த யூடியூப் சேனலில் விடுதான், செய்தியிலேருந்து என்னென்ன நடக்குன்னு அதுக்கு கண்காணிப்பு எல்லாம் எடுக்க அதிகாரி இருக்க. இது கைலாசத்தில் கடவுள் போடுற கணக்கு ஏன் நீ எடுக்கலை? அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அந்த முற்றுப்புள்ளி இப்போ வைக்காரு. ஏன் காரணம்? என்ன காரணம்? நான் உட்காந்து தெரியலையா? போலீஸ் ஸ்டேஷனில் என் பிள்ளையே கேட்கான், ஐயா உட்காந்து எங்கள் அப்பா உட்காந்துருக்கா கோயிலா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த தலபாயபுரம் காவல் நிலையத்திலே தெரியல காவல்துறை அதிகாரிக்கு. 100 மையத்தில் கேட்டுக்கோப்பா, யூடியூப் சேனல் இந்த சேனல் என்னுடைய மகா பேரில் கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு, நீ பார்க்கலையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த கேள்வியும் கேட்கார். நீதிமன்றம் கோர்ட்ஸ்லையும் கேட்பார், பார்த்தியா பார்க்கலையா நான் கணக்கு போட்டதா? அந்த கேள்வி கேட்பார். யாராக இருந்தா என்ன கேள்வி கேட்பார். அப்போ தப்பு செய்கிறதுக்கு நான் விடலை அப்படின்ட்டார். அதுக்கு தான் தலவாபுரம் காவல் நிலையத்துக்கு வார்னிங் பண்ணிக்கோ, உள்ள பத்திரம் உள்ளே ஓடுது. அதுக்கு என்ன காரணம், என்ன முற்றுப்புள்ளி? அப்போ எடுக்காத நிலைமையில் எல்லாம் அவங்க டூட்டியில் கவர்மெண்ட்டுன்னு ஆடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்காங்க. புரியுதா இல்லையா? இப்போ இந்த கணக்கு எடுப்பார். 100 மையத்தை பிடிச்சிட்டாரு. 100 மையத்தை கணக்கு ஏற்றுவார். எங்கே ஏற்றுவார்? ராஜபாளையம் ஏற்றுவார். ஏற்ற மாட்டாமல் இல்லை, அவன் இங்கே பத்திரம் போட்டவன் பூரா கேட்க என் பிள்ளைய மெண்டல் லூஸுன்னு நினைக்கான். அவனை எப்படி லூஸ் ஆக்குதாரு, எப்படி திருப்பி தூக்கி உள்ளே போடுதாருன்னு அந்த நேரம் பார். புரிஞ்சுக்கப்பா. 100 மையத்துக்கு கணக்கு போட்ட கணக்கு எல்லா காவல்துறை விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக ஐயா கணக்கு கொடுக்காரு. நீ கண்ட்ரோல் பண்ணி சொல்லு, உடனே சொல்லு. கடவுள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா ஸ்டேஷன்லையும் ஒழுங்கா போ, ஒழுங்கா வா அப்படின்னு நீ ஒரு தடவை வார்னிங் பண்ணு. 100 மையம் விருதுநகர் மாவட்டம். அவன் கவர்மெண்ட்டு அரசியல் வச்சு நாற்காலி சேரை பிடிச்சி ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு நீ பதில் சொல்லு. அடி பண்ணிக்கிற அவசியம் உனக்கு இல்லை. இப்போ கடவுள் வந்திருக்காரு, உட்காந்து கணக்கு போடுதாரு. சரியா? காவல்துறை தலபாயபுரம் ஸ்டேஷனில் வந்து எங்கள் 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டான். புரியா? அவன் என்ன சொல்கிறான் பதில்? சுவை சம்பாத்தியம் யாருக்குனாலும் எழுதி கொடுக்கலாம். அவர் உட்காந்துரு, நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம், லிங்கத்தில் அமர்ந்து கொண்டே உட்காந்துருக்கோம். கணக்கு அவர் சொல்லுதார்ல, தொடையை தட்டுதாரு. நான் தட்டுதேன், இப்போ என்ன பதில் சொல்லுதான்னு பார் அப்படின்னாரு. பார்வதி பார். அப்போ வாங்கிட்டு சொல்லுதான், சுவை சம்பாத்தியம் யாருக்குனாலும் எழுதலாம், ரோட்டில் போகிறவனுக்கு எழுதலாம்னு அவன் சொல்லுதான். இவர் சொல்லுதார், என்னுடைய சுவை சம்பாத்தியம் சிவன் கோயிலில் இருக்குது, எனக்கு கொடுக்க போறியா கொடுக்கல, இல்லைன்னா பிதிக்கு போட்டு நானும் உள்ள செயலரில் ஏற்றிடுவோங்காரு. அப்போ என்ன அர்த்தம்? பதில் சொல்லப்பா. இப்போ சேத்தூர் 100 மையம் கண்ட்ரோலை பிடிக்காரு. சேத்தூர் காவல் நிலையம் இது பத்திரம் அங்கே தானே போட்டிருக்கான். அப்போ அதை பிடிக்கணும்ல. அப்போ அவன் ஏன் விட்டான், இவன் எதுக்கு விட்டாங்கிற கேள்வி பிடிப்பார். அவர் உட்காந்து கணக்கு கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி அவர் விடலை. உட்கார்ந்த இடத்துல பட்டணம் தட்டி கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சிக்கோ, இது லேசான கணக்கு. உள்ளே தோண்டி எடுக்கிறது அடி ஒவ்வொருத்தரும் பிச்சு பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா, புரிஞ்சுக்கோ. 100 மையம் எல்லா காவல்துறை ஸ்டேஷனுக்கு விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக கடவுள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அமைதியாக போ, சொல்லு, கணக்கை விடாப்பா. அதிகாரி பூரா எல்லா காவல்துறையிலையும் கணக்கு போட்டார். இப்போ இந்த கணக்கு வரல, வானரப்படம் வச்சு தோண்டி எடுப்பார். நான் கணக்கு போட்டுருக்கேன், தோண்டி எடுறா அப்படிம்பாரு. புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. எந்த சேட்டை பண்ணுதான் அந்த புறா இப்படி வருவான், அப்புறம் பக்கம் வருவான், அப்புறம் பக்கம் வருவான். கடவுளை எதுக்கு அவமதிக்கான்? சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணால் அப்படியே நொறுக்கி விட்ருவார். சேட்டை இப்போ ஏற்கனவே போட்டார். ஜேசிபி வச்சு பின்னாடி மண் லோடு அழுதான் பயங்கரமாக போகுது. ஒரு கணக்கு ஒரு கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு கொடுக்கான். ஒரு 1500 லோடு கொடுத்தானா 5 லட்சம் ரோடு அள்ளிட்டு போகிறான் டர்ருன்னு. அப்போ இது அதிகாரி காவல்துறை நீ பார்க்கலையா? பார்க்கல. எல்லாமே அவங்கவுங்க பாடு பார்த்து அவனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இவன் ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக பார்த்து வரான். யாரும் ஸ்டேஷனில் இருக்க மாட்டாங்க, இவன் என்ன அப்படின்னு. அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ கடவுளை அவமதித்து நீ விளையாடுத. காவல்துறையிலேருந்து அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாம் அவமதிச்சு நீ போய்கிட்டு இருக்க. அடி தூக்கி போட்டு மீச்சு போடுவார். பூமியில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்லிட்டார்ல, தொடையை தட்டிட்டாரு. தொடையை தட்டினா தூக்கி எரிஞ்சு போடுவார். ஒவ்வொருத்தனையாக தூக்கி துள்ள துடிக்க தூக்கி ரோட்டில் நசுக்கி விட்டுருவார். கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ.